நான் ஒரு சில இடத்துக்கு வந்துட்டு எனக்கு ஒரு 2 ஷோக்கு டிக்கெட் கொடுக்கணும்னு கேட்டால் எனக்கு டிக்கெட் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். பிரவீன்ப்பா என் சூப்பர் ஃபிகரை உஷார் பண்ணிட்டான்ப்பா. எனக்குன்னு ஒரு தனி ரெஸ்பான்ஸ் எல்லாருமே கொடுக்குற அந்த இடத்துக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஸ்பீச்லெஸ் எல்லாம் வந்திருக்கேன். சினிமாக்குள்ளே நான் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். ஒரு ஆஃபீஸ் போய் வேலை செய்ய தான் வந்தேன். சிவானந்த் தான் வந்துட்டு எஸ்கேன்னு தான் வந்துட்டு என்னை ஃபஸ்ட்டு டானில் இது பண்ண ரெஃபர் பண்ணேன். நம்ம பார்த்து வளர்ந்த சினிமாவில் வந்து சில இடங்களில் பாடி ஷேமிங் பண்ணிடுவாங்க, கூட இருக்கிற யாரா இல்லை கலர் வச்சு ஷேமிங் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எந்த இடமுமே இந்த படத்தில் அமையல. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்துட்டு எனக்குன்றதை தாண்டி யாருக்குமே அது பண்ணலை எங்கள் இந்த படத்தில். சூர்யா சாரை பார்த்ததா இருக்கு, சிம்பு சாரை பார்த்ததா இருக்கு. எப்படி இருந்தது அந்த மூமெண்ட்லாம்? அந்த இடத்துல நான் போயிட்டு எதுவுமே பேசவே இல்லை, கையை கொடுத்துட்டு அப்படியே அவங்களே தான் பார்த்துட்டு இருந்தேன். தவிர என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். படம் இந்தளவு ஒரு ரீச், எல்லா ஆடியன்ஸும் பார்ப்பாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துதா? ஹிட்டாகுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. பட் நாங்கள் டிக்கெட் கேட்டு எங்களுக்கே டிக்கெட் இல்லாத நிலைமை வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட ஆக்டர் சரத் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். இப்போ சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக, அதுவும் யூத் ரிலீஸ்க்கு அப்புறமா பார்க்குறோம். லிட்டரலாக யூத் வந்து பழைய நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் 90s கிட்ஸ்க்கு எல்லாருக்கும் கொண்டு வர மாதிரி ஒரு படமாக அமைஞ்சிருச்சு. பிக்கஸ்ட் சக்ஸஸாக அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகி எல்லா பக்கமும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். எந்த இடத்துலையுமே ஒரு முகம் சுழிக்கிற மாதிரி ரெஸ்பான்ஸ் இல்லை. நம்ம படம் த்ரூ அவுட்டாக ட்ராவல் ஆகிறோம். அப்படிங்கும்போது இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு வரும்னு சொல்லிட்டு நாங்கள் ஷூட் பண்ணும் போதோ இல்லை ரிலீஸ்க்கு முன்னாடியே நாங்கள் எதிர்பார்க்கல. பட் இப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது படத்துக்கு. ஏன்னா நான் ஒரு சில இடத்துக்கு வந்துட்டு எனக்கு ஒரு 2 ஷோக்கு டிக்கெட் கொடுக்கணும்னு கேட்டால் எனக்கு டிக்கெட் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஒரு படத்தை வந்து நிறையா பிக் ஸ்க்ரீனில் பார்த்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம். நமக்கான தேட்டர் மூமெண்ட் எல்லாம் படத்தில் இருந்தது. நமக்கான ஒரு சண்டை இருந்தது. ஈவன் ஹீரோக்கே வந்து பெரிய சண்டை காட்சிகள் இல்லை, ஆனால் உங்களுக்கு தனியாக ஒரு சண்டை காட்சி இருக்குது. அது ஒரு தேட்டர் மூமெண்ட் அமையுது. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அதுக்கு எல்லா மொத்த க்ரௌடும் என்ஜாய் பண்ணுது. அந்த மூமெண்ட்டில் எப்படி இருந்தது? அந்த இடம்லாம் வந்துட்டு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இப்போ ரீசெண்டாக வந்து தேட்டர் விசிட்லாம் போகிறப்போ வந்துட்டு எனக்குன்னு ஒரு தனி ரெஸ்பான்ஸ் எல்லாருமே கொடுக்குற அட்டென்ஷன், எனக்கு ஒரு அட்டென்ஷன் இருக்குன்றதப்போ வந்துட்டு அந்த இடத்துக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஸ்பீச்லெஸ் எல்லாம் வந்திருக்கேன். நான் அவ்வளோ க்ரௌட் மூமெண்ட்ஸ் எனக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அந்த டைம்லாம். கண்டிப்பாக. அண்ட் நீங்கள் வந்து முன்னாடியே படங்கள் பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் இந்த படத்தோடைய ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, மொத்தமாகவே நம்ம ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற ஒரு கேங்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங் மாதிரி எல்லாரும் ஜெயிக்கிறாங்க. அந்த ஒரு மூமெண்ட் எப்படி எவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்காது? நான்றதை தவிர இது வந்து கென் ஜெயிச்சிருக்கான்றப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப வந்துட்டு 2 வருஷமாக ஆக்சுவலி இந்த கதை ரைட் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்டை வச்சு மார்க் ஷூட் பண்ணி நிறைய இடத்துல ரிஜெக்ஷன்லாம் ஃபேஸ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு. அவருக்கான ஸ்டேஜிங் இப்போ தான் கிடைச்சிருக்குன்றப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடி உங்களை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது வந்து லப்பர் பந்து. அந்த கெத்து அவர் கூட ஒரு சீன் வரும், ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். அவர் கெத்தை விட நல்லா ஆடுறது ஒரு பிளேயர் தான் ஆடுனா டக்குன்னு அடிச்சிருவார். அப்புறம் விராட் கோலி சொன்ன கெத்து அப்படிங்க ஒரு மாதிரி இன்னசென்ஸாக இருக்கும். ஸோ அந்த படத்துக்குள்ளே போனது எப்படி இருந்தது? அந்த படத்துக்குள்ளே போனது வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த இடத்துல ராகுல் சொல்லிட்டு இருக்காரு. அவர் தான் வந்துட்டு என்னை லப்பர் பந்து டைரக்டர் தமிழ்நாடுகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாரு. ஓகே. ஆனால் இது போல் ஒரு கேரக்டர் இருக்குது, உங்கள் படத்துக்கு யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தான் என்னை அனுப்புனார். ஓகே. அப்படி தான் வந்துட்டு லப்பர் பந்துக்குள்ளே போனேன். ஆனால் நீங்கள் சினிமாக்குள்ளே வந்தது எப்படி? சினிமாக்குள்ளே நான் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். ஒரு ஆஃபீஸ் போய் வேலை செய்ய தான் வந்தேன். சிவானந்த் தான் வந்துட்டு எஸ்கேன்னு தான் வந்துட்டு என்னை ஃபஸ்ட்டு டானில் இது பண்ண ரெஃபர் பண்ணார். ஓகே. இந்த கேரக்டர் அவன் பண்ணால் நல்லாயிருக்கும், ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணன் தான் வந்துட்டு என்னை ஃபஸ்ட்டு உள்ள கூட்டு வந்தது. பட் ஆனால் எஸ்கே அவர்கள் என்ன எதனால் உங்களை வந்து ஆக்சுவலி கேஷ் பண்ணார்? எதாவது சொன்னார் அவங்ககிட்ட? எதனால் சொன்னாரா? இல்லை, ஆக்சுவலி வந்துட்டு நான் டாக்டர் ஆஃபீஸில் போய் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ அங்கே கௌதம் பரணின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. ஓகே. அவங்க என்னை மாரி வந்துட்டு
டாக்டர் பட ஷூட் அப்போ சிவானன்கிட்ட இமிடேட் பண்ணி காமிச்சு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்னை பார்த்துட்டு அவங்க சொல்கிற மாதிரி தான் இவன் பண்ணுறானா இல்லை வேறு என்ன பண்ணுறானா இப்போ சும்மா சொல்கிறாங்களான்னு அவர்லாம் நல்லா பார்த்துட்டு வந்துட்டு இவங்ககிட்ட என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் இது பண்ணி என்ன இது பண்ணார். ஸோ அப்படிதான் சினிமாக்குள்ளே வந்திருக்கீங்க. பட் யூத்தோட வாய்ப்பு எப்படி வந்தது உங்களுக்கு? கென் வந்துட்டு லப்பர் பந்து பார்த்துட்டு தான் கூப்பிட்டாரு. ஓகே. கென் எழுதும் போதே வந்துட்டு என்ன வச்சு தான் எழுதியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே. உங்க எழுதும் போதே உங்களை எழுதி வச்சுட்டு நான் தான் பண்ணணுன்ற ஒரு இதுக்குள்ளே வந்து தான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக. ஆனால் எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஜென்ரலாக நம்ம பார்த்து வளர்ந்த சினிமாவில் வந்து சில இடங்களில் பாடி ஷேமிங் பண்ணிடுவாங்க, கூட இருக்கிற யாரா இல்லை கலர் வச்சு ஷேமிங் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எந்த இடமுமே இந்த படத்தில் அமையலை. ஆமாம். அது எவ்வளோ இதுவாக இருந்தது உங்களுக்கு? அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்துட்டு எனக்குன்றதை தாண்டி யாருக்குமே அது பண்ணலை இந்த படத்தில். அது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கண்டிப்பாக. ஆனால் உங்களுக்கு முதல் தடவை அவுட்டாக பார்த்துருப்பீங்களே, இப்போ நீங்கள் படமாக ஒர்க் பண்ணிட்டீங்க, நடிச்சிங்க த்ரூ அவுட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, ஆக்சுவலி நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு தேட்டரில் தான் பார்த்தேன் ஃபுல் படம். ஓகே. அப்போ பார்க்கும்போது அந்த மூமெண்ட்டே ரொம்ப இதாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நான் வர சீன்ஸுக்கெலாம் கத்துறாங்கன்றப்போ என்ஜாய் பண்ணுறாங்கன்றப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் மட்டும் நாங்கள் வந்துட்டு இதில் போடுறதா இருந்தோம், படம் வந்துட்டு ப்ரிவியூ போகிறதா இருந்துச்சு. பட் ஆனால் வந்துட்டு ஏதோ சம்திங் இஷ்யூஸால் வந்துட்டு ப்ரிவியூ கேன்சல் ஆகிடுச்சு. போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும் ஒரு ஷோ போட்டாங்க. அந்த இடத்துல பார்க்குறப்போ நாங்கள் பசங்க மட்டும்தான் இருந்தோம். எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றது தெரியறதால வந்துட்டு நாங்கள் நார்மலாக அப்படியே பார்த்துட்டு விட்டோம். படம் அப்பயுமே வந்துட்டு இதே அளவு தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதை தேட்டருக்கு எடுத்துகிட்டு போகும்போது தான் வந்துட்டு என்னோடய ரெஸ்பான்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குன்றது வந்து நாங்கள் அப்போ தான் அங்கே தான் பார்த்தோம். ஓகே. ஆனால் ஏதாவது ஒரு மூமெண்ட் உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகி இப்போ ஒரு 4-5 நாள் ஆச்சு, ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆன மூமெண்ட் எதாவது இருக்கா? எங்கள் ஆஃபீஸ் மேனேஜர் எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணார். ஓகே. அந்த இடம் தான் அன்றைக்கி தான் வந்துட்டு உண்மையில நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்றது நான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் உண்மையாலுமே ஜெயிச்ச ஒரு ஃபீல்? ஆமாம். ஏன்னா வந்துட்டு அண்ணன் வந்துட்டு என்னை எப்பயுமே வந்துட்டு சொல்லிகிட்டே இருப்பார், ஒழுங்காக பண்ணு, கரெக்டாக பண்ணு அப்படி சொல்லிகிட்டே இருப்பார். நிறைய கைடன்ஸ் கொடுப்பார். படம் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணி ஜெயிச்சிட்ட, இதுக்கு மேலே வந்துட்டு நீ நல்ல நல்ல கதையை சூஸ் பண்ணி பண்ண, உனக்கு என்ன ஹெல்ப்பு எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ண சொல்லி சொன்னார். ரொம்ப எமோஷனலான மூமெண்ட் தான். இல்லை, ஃபேமிலியில் என்ன சொன்னாங்க? ஃபேமிலி எந்தளவு சப்போர்ட் உங்களோட நடிப்பு இருக்கு? ஃபேமிலியுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க படத்தை. ஏன்னா நம்ம பையன் வந்துட்டு ஃப்ரேமில் வர எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்கன்றப்போ வந்துட்டு அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ஒரு மூமெண்ட் அவங்களுக்கும் இருந்திருக்கும். திடீர்னு பார்க்கும்போது நம்ம திரையில் பார்த்து செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ஸ்லாம் நம்மளை கூப்பிட்டு பேசுகிறாங்கங்கிற மூமெண்ட்டெல்லாம் இருக்குல்ல, சூர்யா சாரை பார்த்ததா இருக்கட்டும், சிம்பு சாரை பார்த்ததா இருக்கட்டும், எப்படி இருந்தது அந்த மூமெண்ட்லாம்? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே. சூர்யா சார்லாம் வந்துட்டு கருத்தந்தோடு பண்ணி ஹேண்ட் ஷேக் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கீங்க, இதே போல் உங்களுக்கு நிறைய வரும், கரெக்டாக சூஸ் பண்ணி உங்களுக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது, கரெக்டாக பண்ணுங்கள் அப்படின்னு. சூர்யா சார் சூர்யா சாரும் சொன்னார், சிம்பு சாரும் சேம் இதே சொன்னார், உனக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது, கரெக்டாக நீ மூவ் பண்ணனா உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு அவங்க அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன ஒரு மொமெண்ட்டாக இருக்கும்ல, எந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு ஒரு மாதிரி சரியலாக இருந்தது? ஏன்னா இப்போது நம்ம செலிப்ரேட் பண்ணியிருப்போம், அவங்க படத்தை தியேட்டரில் பார்த்து விசில் அடித்து கொண்டாடி இருப்போம், திடீர்னு பார்த்தா அவங்க நம்ம முன்னாடி நிற்கிறாங்க, அதெல்லாம் எப்படி இருந்தது? அந்த இடத்துல நான் போயிட்டு எதுவுமே பேசவே இல்லை, கையை கொடுத்துட்டு அப்படியே அவங்களே தான் பார்த்துட்டு இருந்தேன் தவிர என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், இந்த ஒரு வார்த்தை தவிர வேறு எந்த ஒரு வார்த்தையும் என் வாயிலிருந்து வரவே இல்லை. என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஸ்பீச்லெஸ்ஸாக இருந்தேன் நான். அது ஒரு வரியான மொமெண்ட்டு தான். ஆமாம். ஆனால் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா உங்களை எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது? தெரியாது. ஓகே. சொல்லவே இல்லை உங்ககிட்ட? ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்திருக்கு. யாரோடது உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக வச்சுருந்தாங்க மீட்டு? எனக்கு வந்துட்டு நைட்டு 11 o'clock தான் வந்துட்டு லொக்கேஷன் அனுப்பி கார்த்தி சாரும் சூர்யா சாரும் மீட் பண்ண போகிறது எனக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்கள தான் மீட் பண்ண போகிறோன்றது எனக்கு தெரியாது. ஓகே. நான் வந்துட்டு சும்மா ஜென்ரலாக கூப்பிட்ருக்காங்க, பசங்களாம் என்ன போயிட்டு என்ன ஹோட்டலில் என்ன ஃபுட்டு என்ன அரேஞ்ச் பண்ணிப்பாங்க, பார்ட்டி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் தான் நான் போனேன். பார்த்தா சூர்யா சார் வீட்டு சைடு இங்கே இதுக்கு கூப்பிட்டு வந்தாங்க சொல்லிட்டு நான் வந்துட்டு சீக்கிரம் வாங்க என்னடா இருக்குது
சொல்லுங்கண்ணா வாங்கண்ணா சொல்லிட்டு என்னை ஈர்த்துட்டு போயிட்டு பார்த்தா சூர்யா சார் கார்த்தி சார் 2 பேர் இருக்காங்க. ஏடாப்பா ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம் அதுதான். கார்த்தி சார் என்ன சொன்னாரு? 2 பேருமே வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கேன், நீ வர்ற சீன்லாம் செம்மையாக தெரிச்சிருச்சு, என்ஜாய் பண்ணியிருக்காங்க. என்ஜாய் பண்ணியிருக்கேன் சார். ஆனால் வந்து இப்போது கென் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சிருக்காரு. டேரக்டர் கென், ஹீரோ கென், எது கொஞ்சம் ஆக்சுவலி டஃப்பாக இருந்தது ஹேண்டில் பண்ணுறதுக்கு? ரெண்டுமே டஃப்பாக இல்லை. ரெண்டுமே டஃப்பாக இல்லை. டேரக்டரை எப்படி கென் அவர்கள் ஆக்சுவலி? டேரக்டராக கென் வந்துட்டு எங்கள் கூட தான் உட்காந்துருக்காரு. அதனால வந்துட்டு அவர் எந்த இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரு எமோஷ்னலான சீன் எடுக்கும்போது மட்டும் அவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அந்த டைமில் அவரே தனியாக போயிடுவார். மூடு வந்து அப்செட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே தனியாக போயிடுவார். அந்த டைம் தவிர்த்து மீதி எல்லா டைமும் ஃபன்னு தான். அப்படியா? ஓகே, ஃபுல் ஃபன்னு தான். அண்ட் இந்த படத்துடைய முக்கியமான இன்னொரு ஹீரோ நாங்கள் எல்லாருமே பார்த்தது வந்து ஜிவி சார் தான். ஜிவி சார் என்ன சொன்னார் படத்துக்கு, அவரோட மியூசிக் பற்றி உங்களோட இது என்ன? மியூசிக் சொல்லவே தேவையில்ல, எல்லா இடத்துலையும் ஹிட் ஆகிடுச்சு. ஆமாம். இன்னும் ஜிவி சார் போய் மீட் பண்ணல, இன்னும் பார்க்கல, வர இன்னும் பார்க்கல. அவர் வந்துட்டு ஹாப்பி ராஜோட ப்ரொமோஷன்ஸில் இருக்காரு. ஸோ அதனால் அவரை மட்டும் இன்னும் நம்ம மீட் பண்ணல, அதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். ஆனால் அது படமாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்த படங்களில் ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக அமைஞ்சிருச்சு. நம்ம ஒரு படம் பண்ணுவோம், ஆனால் வந்து இது நமக்கு ஜட்ஜெல்லாம் பண்ண தெரியாது எப்படி போகும் போகாதுன்னு. ஆனால் உங்களுக்கு படம் இந்தளவு ஒரு ரீச்சு, எல்லா ஆடியன்ஸும் பார்ப்பாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததா? ஹிட் ஆகும், இவ்வளோ ஹிட் ஆகும், ஹிட் ஆகுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. பட் இந்த அளவுக்கு ஹிட் ஆகுன்ற கான்ஃபிடன்ஸ். ஓகே, நம்ம படம் ஓடிடும், நல்ல ஒரு ரீச் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு எல்லாம் 100% கான்ஃபிடென்ட் ஆகும். பட் நாங்கள் டிக்கெட் கேட்டு எங்களுக்கே டிக்கெட் இல்லாத நிலைமை வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரிலீஸ் அன்றைக்கே வந்துட்டு எனக்கு ஒரு 2 டிக்கெட் வேணும், நானும் என் தம்பியும் படம் பார்க்க போகிறோம் கேட்டால் டிக்கெட் இல்லை. ஓகே, டிக்கெட் இல்லை. ஈவினிங் ஷோ கேட்ட இல்லை, நைட் ஷோ கேட்ட இல்லை. அந்தமாரி மூமெண்ட் தான் வந்துட்டு ஓகே நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லாரும் பார்க்குறாங்க, ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது தேட்டரா, ஹாப்பி. ஆனால் இப்போ ஆக்டர் ஆனதுக்கப்புறமா என்ன தோணுது உங்களுக்கு? இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குல்ல, அது என்னவா இருக்குது? எனக்கு ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு ஒரே ஒரு ஆசை, எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம நல்ல இடத்துல போய் செட்டில் ஆகிடணுன்ற அந்த ஒரு இதுதான். ஆனால் வந்துட்டு சினிமாக்குள்ளேருந்து போயிட்டு பண்ணுறேன்னா வந்துட்டு அது எனக்கு ஒரு தனி ஹாப்பி தான். யாரும் அவ்வளோவா வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட மாட்டாங்க. ஏன்னா என் கூட இருக்கிற பசங்களுமே வந்துட்டு எல்லாமே ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து அப்படியே இருந்த பசங்க தான் நாங்கள் எல்லாருமே. அப்படின்றப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்றப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரெபலில் பண்ண பசங்க, டானில் பண்ண பசங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, இதுக்கு தான் வந்து இத்தனை நாளாக உழைச்சிட்டு இருந்தோம், நீ ஒரு இடத்துக்கு போயிருக்கேன்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அதெல்லாம் சொல்லியிருந்தேன். டெய்லியுமே வந்துட்டு ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கு. ஆமாம். ஆனால் இப்போது யூத்தோட இதில் மொத்தமாக ட்ராவல் இருந்திருக்குல்ல, ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மெமரி ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக இருந்தது, இதை எனக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அந்த மாதிரி ஒரு மெமரினா என்ன சொல்லுவீங்க? அந்த மாதிரினா வந்துட்டு லாஸ்ட் கிளைமேக்ஸ். ஓகே, அது வந்துட்டு சுராஜ் சார் அங்கே பேசும்போதே வந்துட்டு நாங்கள் பின்னாடி மானிட்டரில் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, அந்த மூமெண்ட்லாம் வேறு லெவல், சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அது வந்துட்டு ஸ்க்ரீனில் பார்க்கறத விட லைவாக நாங்கள் பார்த்தோம். ஓகே, அந்த மூமெண்ட் அது உண்மையில் அப்பயே நாங்கள் கண் கலங்கி செமையாக இருந்துச்சு. அந்த ஒரு மூமெண்ட் தான் வந்துட்டு சூப்பராக. எனி ஃபன்னி மூமெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த ஸ்கூல் அட்மாஸ்ஃபியரில் நடந்தது, யோ பிடிச்சி டார்ச்சர் பண்ணி ஃபன் ஆயிடுச்சு அன்றைக்கி பூரா அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட் இருந்திருக்கு? அது வந்துட்டு என்னோடய ஃபைட் சீன் எடுக்கிற அன்றைக்கி தான் வந்துட்டு செம்ம ஃபன். ஓகே, ஏன்னா வந்துட்டு ஃபைட் சீன் எடுக்கிறது வந்துட்டு என்ன ரோப்புலாம் கட்டி மேலே தூக்கிட்டாங்க. ஓகே, நான் ரோப்பில் டேய் என்னடா பண்ணுறீங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரோப்பில் கட்டி மேலே தூக்கி அது ஒரு கிக் ஒன்று இருந்துச்சு, அது மட்டும் மிஸ் ஆகிடுச்சு, கரெக்டாக வரல ஆக்சுவலி. ஓகே, பட் அந்த இடம் வந்துட்டு பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. அதுதான் ரொம்ப சரியான ஃபன்னான ஒரு மூமெண்ட்டாக மாறிடுச்சு. உங்களுக்கு ஆனால் பயம் இருந்தது? அது ரோப்பெல்லாம் இது என்னடா இப்படிலாம் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறா, ஹைட்டாக அண்ணே கரெக்டாக வரும் பாருங்கன்னு சொல்லிட்டு கீழே எல்லாரும் வந்து இது பண்ணிருந்தாங்க. நான் மேலே வந்து பரவாயில்ல, அந்த பயம் எனக்கு நல்லா தெரியும்.
மணிகண்டன் அவர்லாம் வந்து நம்ம யூடியூப்ல நிறையா பார்த்து அதை ஒரு ஃபன் பண்ணியிருப்போம். மணிகண்டன் கேஷில் அவங்கெல்லாம் எப்படி இருந்தது அவங்களோட? அவங்களாம் செம்ம ஃபன்னு. ம். ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் தான் வந்தாங்க. பட் வந்துட்டு அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஷூட்டிங் ஸ்பாட் தான். செம்ம ஜாலியாக இருந்தாங்க. செம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து ஆமாம், அவங்க கூட இருக்கிறப்ப வந்து ஒரு தனி வைப்பாக தான் இருந்துச்சு. ஓகே, ஜாலியாக இருப்பாங்க. நமக்கு என்னென்ன வந்தால் நடித்த போனால் அந்த மாதிரி வேற ஒரு வைப்பாக இருந்தாங்க. உங்கள் டீமே வைப்பு தான். ஆமாம். அது எப்படி இது அவங்களோடலாம் ஜாலியாக? செம்ம ஜாலியாக இருந்துச்சு. மொமெண்ட்டாகவும் ஜாலியாக தான் இருந்திருக்கு. இப்போ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் மறுபடியும் கூப்பிட்ருக்காங்க. ப்ரோ நீங்கள் வாங்க ப்ரோ நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. கண்டிப்பாக வரோம் ப்ரோ, கண்டிப்பாக நான் பண்ணுறோம். புதுசாக நம்ம ஒரு வைப் கிரியேட் பண்ணுறோம். நிறைய விஷயங்கள் பேசணும், யூத்தாகவும் சரி உங்களோட கெரியாகவும் சரி நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.